ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல, மனுஷன் நன்மை தீமையை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல் ஆனான் என்று சொல்லப்பட்டுள்ளது. இங்கே நாம் என்கின்ற பன்மை சொல்லிலே பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் மூவரும் இருப்பதாக சொல்லுகிறார்கள். இங்கே தேவனாகிய கர்த்தர் யாரை பார்த்து சொன்னார்னு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசிக்கிற பொழுது, அவர் நமது காரியமாய் யார் போவான் என்று தேவன் கேட்கிறாரு. அதை யாரை பார்த்து கேட்கிறாருன்னா, சேராபீன்களில் ஒருவனை பார்த்து அவர் கேட்டார் என்று பார்க்க முடிகிறது. யோவான் 14:23 சொல்லுகிறது, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம் என்று சொன்னார். பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் எப்போ நம்மகிட்ட வந்து வாசம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, உலக முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். ஏசப்பா நம்மகிட்ட வந்தாவே பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் வந்ததாக அர்த்தம் கொள்ள வேண்டும்.